நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல சிறப்பான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன என பிரதமர் மத்திய நிதி அமைச்சருக்கு முதல்வர் ரங்கசாமி பாராட்டு தெரிவித்துள்ளார். முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று பார்லிமெண்டில் தாக்கல் செய்த 2024-25 நிதியாண்டிற்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கையானது விவசாயிகள், பெண்கள், இளைஞர்கள், ஏழை எளியோர் உள்ளிட்ட அனைவரின் வளர்ச்சியை குறிக்கோளாக கொண்ட மத்திய அரசு செயல்பட்டு வருவதை பிரதிபலிப்பதற்காக அமைந்துள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளில் கிராமப்புறங்களில் 2 கோடி வீட்டு மாடிகள் சோலார் பேனல் அமைத்தால் 300 யூனிட் மின்சாரம் இலவசம். நாடு முழுவதும் கூடுதலாக மருத்துவக் கல்லூரிகள் அமைக்க குழு. அங்கன்வாடி மற்றும் ஆஷா பணியாளர்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்ட விரிவாக்க திட்டம் சிறப்பானது. தொழில்நுட்பம் சார்ந்த ஆராய்ச்சி மற்றும் புத்தக திட்டங்களை ஊக்குவிக்க ரூபாய் 1 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு. மகளிர் சுய உதவிக்குழுக்கள் மூலம் 3 கோடி பெண்களை லட்சாதிபதிகளாக்கும் இலக்கு நிர்ணயம். ஆன்மீக சுற்றுலா மூலம் வேலை வாய்ப்பை அதிகரிக்க திட்டம். வருமான வரி விதிப்பு விகிதங்களில் மாற்றம் இல்லை என்ற அறிவிப்பு போன்றவை அனைத்து தரப்பு மக்களையும் ஏற்ற பெற செய்யும். நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் வகையிலான சிறப்பான பட்ஜெட்டினை சமர்ப்பிக்க வழிகாட்டுதலாக இருந்த பிரதமர் மோடி பட்ஜெட் தாக்குதல் செய்த மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பிரபல தோல் பொருட்களை தயாரிக்கும் தொழிற்சாலை நிறுவனத்திற்கு சொந்தமான 8க்கும் மேற்பட்ட இடங்களில் 25க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரித்துறைகள் அதிரடியாக சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் பிரபல தொழிலதிபர் திலீப் கபூருக்கு சொந்தமான ஹைடிசன் கம்பெனி தோல் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை உதயம்பட்டியில் உள்ளது. இதை தலைமையீடாக கொண்டு புதுச்சேரி நகர பகுதிகள் மற்றும் அனைத்து விமான நிலையங்களிலும் கைப்பை, காலனி, ஷூட், பெல்ட், பர்ஸ் உள்ளிட்ட பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் இன்று காலை உதயம்பட்டு மற்றும் அரியாங்குப்பத்தில் உள்ள தொழிற்சாலைகள் மற்றும் புதுச்சேரி நகரில் மிஷின் வீதியில் 4 கடைகள், கடற்கரையில் உள்ள பிரபல நட்சத்திர விடுதி உள்ளிட்ட 8க்கும் மேற்பட்ட இடங்களில் இன்று காலை 8 மணிக்கு வந்து 25க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றார்கள். மேலும் வருமான வரித்துறைக்கு உரிய வருமானத்தை காட்டாமல் வரி ஏய்ப்பு செய்துள்ளதாக வந்த புகாரை தொடர்ந்து இந்த தீவிர சோதனை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. எதிர்கொள்ளவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பெறுவதற்கான வரி விதிப்பு இல்லை என்று கூறுவதை மக்கள் ஏற்க மாட்டார்கள். மாறாக பாராளுமன்ற தேர்தலில் சரியான பாடம் புகட்டுவார்கள் என புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சேர்மன் ஆர்.எல். வெங்கட்ராமன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஆர்.எல். வெங்கட்ராமன், மத்திய அரசு அளித்திருக்கும் இடைக்கால பட்ஜெட் ஏழை எளிய நடுத்தர மக்களை ஏமாற்றி பணம் படைத்தவர்களுக்கு வழிகாட்டியாக அமைந்துள்ளது. மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் காஸ், பெட்ரோல், டீசல் விலை குறைப்பு பற்றி பட்ஜெட்டில் எதுவும் குறிப்பிடவில்லை. பட்ஜெட்டில் வரிசுலைக்கும் இல்லை, புதிய வாரியும் இல்லை என்று அறிவித்திருப்பது மக்களை ஏமாற்ற செயலாகும். ஆட்சி பீடத்தில் பல ஆண்டுகளாக இருப்பதிலிருந்து தொடர்ந்து மக்களிடத்தில் அதிகப்படியான வரியை பெற்றுக்கொண்டு இன்று எதிர்கொள்ளும் இருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பெறுவதற்காக வரி விதிப்பு இல்லை என்று கூறுவதை மக்கள் ஏற்க மாட்டார்கள். மாறாக பாராளுமன்ற தேர்தல் சரியான பாடம் புகட்டுவார்கள். மாநிலங்களுக்கு வட்டியில்லா கடன் கொடுப்போம் என்கிற அறிவிப்பு திட்டம் நிலைக்கல தென்னக்கன்று வைப்போம் என்பது போல உள்ளது. ஏழை எளிய மக்களுக்கு எதிராக செயல்பட்டு கடந்த பட்ஜெட்டில் நாங்கள் அறிவித்த திட்டத்தில் எவ்வளவு பேர் பயனடைந்திருக்கிறார்கள் என்று கூறி தனது கட்சியை சார்ந்தவர்களுக்கு மட்டும் சலுகை செய்த எந்த விதத்தில் நியாயம்? மத்திய இடைக்கால பட்ஜெட்டில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, விவசாயிகளின் வளர்ச்சி மற்றும் வாழ்வாதாரம், அரசு காலி பணியிடங்களை நிரப்புவது சம்பந்தமாகவும் மகாத்மா காந்தி ஊரக கிராமப்புற வேலை வாய்ப்பு உறுதி திட்டமோ, கிராமப்புற தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பு திட்டத்தை பற்றியோ, பண வீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை பற்றியோ எதுவும் பட்ஜெட்டில் எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை. இந்த இடைக்கால பட்ஜெட் எந்த ஒரு தொலைநோக்கு பார்வையும் இல்லாத சந்தர்ப்பவாத பட்ஜெட் ஆகும். குறிப்பாக ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு காணல் நீரக்கிவிட்ட இந்த மக்கள் விரோத பட்ஜெட்டிற்கு எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தல் மக்கள் நல்ல பாடம் புகட்டுவார்கள் என்று புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சேர்மன் ஆர்.எல். வெங்கட்ராமன் தெரிவித்துள்ளார். வெளியூர் நகர பகுதிகளில் இன்று அதிகாலை அடுத்தடுத்த கடைகளின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்து முகமூடி கொள்ளையன் பல லட்சம் ரூபாய் கொள்ளை அடித்த சம்பவம் வியாபாரிகள் மத்தியில் பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. வெளியூர் நகர பகுதியில் உள்ள மூப்பனார் காம்ப்ளெக்ஸில் டீ மற்றும் ஸ்நாக்ஸ் கடை நடத்தியிருப்பவர் சேகர். இவர் இன்று அதிகாலை வழக்கம் போல் டீ கடையை திறந்த பொழுது கடையில் ஷட்டரில் உள்ள பூட்டு இரும்பு டாகல் உடைக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். கடையின் ஷட்டரை திறந்து உள்ளே சென்று பார்த்த பொழுது அவர் கல்லா டிராயரில் தண்டல் வாங்கி வைத்திருந்த
ரூபாய் 1,10,000 திருட்டு போயிருந்தது. அதிர்ச்சியடைந்த அவர் உடனே அக்கம் பக்கத்தினரை அழைத்தார். இது குறித்து வில்லியனூர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. போலீசார் சம்பவ இடத்திற்கு வரும் முன்னரே அதே மூப்பனார் காம்ப்ளெக்ஸ் அருகே உள்ள டாக்டர் சுரேஷ் என்பவர் நடத்தி வரும் கிளினிக் ஷட்டரும் உடைக்கப்பட்டிருந்தது. இது குறித்து டாக்டர் சுரேஷுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவரும் வந்து கிளினிக்கை திறந்து பார்த்த பொழுது அவர் வைத்திருந்த ரூபாய் 20,000 பணம் திருட்டு போயிருந்தது. இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் கோட்டைமேடு பகுதியில் பிரபல பேக்கரி ஷட்டர் உடைக்கப்பட்டு அங்கிருந்த பல லட்சம் ரூபாய் பணம் திருட்டு போயிருந்தது. போலீசாருக்கு தகவல் கிடைத்தவுடன் சம்பவ இடத்திற்கு இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் மற்றும் போலீசார் விரைந்து சென்றனர். கோட்டைமேடு பகுதியில் பேக்கரி மற்றும் டீ கடை நடத்தி வரும் பாலமுருகன் என்பவரது கடையின் ஷட்டர் உடைக்கப்பட்டு அவர் கல்லால் லாக்கரில் வைத்திருந்த ரூபாய் 1,80,000 பணம் திருட்டு போயிருந்தது. ஒரே நேரத்தில் 3 இடங்களில் அடுத்தடுத்து நடந்த இந்த திருட்டு சம்பவம் குறித்து பாலமுருகன் பேக்கரியில் பதிவாகி இருந்த சிசிடிவி காட்சிகளையும் மூப்பனார் காம்ப்ளெக்ஸில் சேகர் டீ கடையில் இருந்த சிசிடிவி காட்சிகளையும் போலீசார் ஆய்வு செய்ததில் அதிகாலை 3:15 மணிக்கு சேகர் டீ கடை ஷட்டரை உடைத்து உள்ளே சென்ற பெண் சட்டை அணிந்த சட்டையின் மேலே சொட்டர் அணிந்து முகத்தில் முகமூடி போடப்பட்டு உள்ளே நுழையும் டிப்டாப் ஆசாமி முதலில் கடையில் உள்ள சிசிடிவி கேமராவை அடித்து உடைப்பதும் பின்னர் அங்கிருந்து பணத்தை திருடி செல்வதுமான காட்சிகள் பதிவாகி இருந்தது. சேகர் டீ கடையில் திருடிவிட்டு பின்னர் கிளினிக்குள் செல்லும் அதே நபர் அங்கிருந்த பணத்தை திருடி கொண்ட நம்பர் பிளேட் இல்லாத பைக்கில் சரியாக 4 மணிக்கு பாலமுருகன் பேக்கரிக்குள் நுழைந்த அங்குள்ள சிசிடிவி கேமராவையும் உடைத்து அங்கிருந்த பணத்தை திருடிய காட்சிகள் பதிவாகி இருந்தது. போலீஸ் பார்வையில் வடநாட்டு கொள்ளையன் போல் இருப்பதை வைத்து கொள்ளையனை தேடி வருகின்றனர். பல நாள் நோட்டமிட்டு கொள்ளை சம்பவத்தில் கொள்ளையன் ஈடுபட்டானா அல்லது வில்லியனூருக்குள் கொள்ளை கும்பல் ஊடுருவி கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்ற திட்டமிட்டுள்ளனரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை முடக்கியுள்ளனர். சமீபத்தில் வில்லியனூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஆளில்லாத வீடுகளின் பூட்டை உடைத்த நகைகள் கொள்ளை அடுத்து வரும் நிலையில் ஒரே நேரத்தில் வில்லியனூர் நகர பகுதிகளில் உள்ள கடைகளை குறிவைத்த கொள்ளையடிக்கப்பட்ட இந்த சம்பவம் வில்லியனூர் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கியதை வரவேற்கும் வகையில் புதுச்சேரி மாநில விஜய் ரசிகர்கள் பட்டாசுகள் வெடிக்கும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். நடிகர் விஜய் ரசிகர் மன்றங்கள் விஜய் மக்கள் இயக்கமாக அறிவிக்கப்படும் நாடு முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வந்தனர். மேலும் சமீபத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தலிலும் விஜய் மக்கள் இயக்கத்தினர் போட்டியிட்டு பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்றனர். தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தல் வர உள்ள நிலையில் விஜய் மக்கள் இயக்கத்தை அரசியல் கட்சியாக அதாவது தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் அதன் தலைவர் விஜய் என்று அறிவித்தார். இதனை வரவேற்று கொண்டாடும் வகையில் புதுச்சேரி மாநில விஜய் ரசிகர் மன்ற மாநில தலைவர் சரவணன் தலைமையில் அண்ணா சிலை அருகே பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் கொண்டாடினார்கள். மேலும் 500க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் ஒன்று கூடி விஜயின் கட் அவுட் கையில் பிடித்தபடி வருங்கால முதல்வர் தளபதி விஜய் வாழ்கின்ற கோஷமிட்டு தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். புதுச்சேரி பிடம் தொகுதிக்குட்பட்ட தொடர் நோயினால் பாதிக்கப்பட்ட பயனாளிகளுக்கு உதவித்தொகைக்கான ஆணையினை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி வழங்கினார். புதுச்சேரி உப்பிளம் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறை மூலம் தொடர் நோயினால் பாதிக்கப்பட்ட பயனாளிகளுக்கு உதவித்தொகை ஆணை வழங்கும் நிகழ்ச்சி திமுக உப்பிளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடந்தது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் திமுக மாநில கழக துணை அமைப்பாளருமான அனிபால் கண்ணடி தொடர் நோய் பயனாளிகளுக்கு உதவித்தொகைக்கான அரசாணையினை பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் திமுக கழக நிர்வாகிகள் ஹரிகிருஷ்ணன், நோயல் விநாயகமூர்த்தி, செல்வம், இருதயராஜ், மனோஜ், கோவிந்த், ராகேஷ், பாலாஜி, பஸ்கர், மோரிஸ், ரகுராமன் ஆகியோர் உடனிருந்தனர். மகாராஷ்டிராவில் நடைபெற்ற தேசிய அளவிலான சாம்போ போட்டியில் பதக்கம் வென்ற புதுச்சேரி வீரர்களை காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தார். தேசிய அளவிலான சாம்போ போட்டி மகாராஷ்டிரா மாநிலம் அவுரங்காபாத்தில் உள்ள டிவிஷனல் ஸ்போர்ட்ஸ் உள் விளையாட்டு அரங்கில் கடந்த 25ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நடந்தது. இப்போட்டியில் 28 மாநிலங்களிலிருந்து மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில சாம்போ அசோசியேஷன் சார்பில் பொதுச் செயலாளர் மதிமொழி தலைமையில் 15 மாணவர்கள் கலந்து கொண்டு 3 தங்கம், 2 வெள்ளி மற்றும் 6 வெண்கல பதக்கங்கள் வென்றனர். அவர்களை காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, புதுச்சேரி காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி ஆகியோர் பாராட்டினார். மேலும் மாணவர்களை திருக்கனூர் சுப்பிரமணிய பாரதி ஆங்கில பள்ளி தாளாளர் சம்பத், மதகடிப்பட்டு பாரத தேவி ஆங்கில பள்ளி தாளாளர் இளமழி அழகன், வியாபாரிகள் சங்க தலைவர் திருவெங்கடம், கராத்தே சங்க செயலாளர் இளங்கோவன்,
கோஜ்ரியா கராத்தே சங்க செயலாளர் சுந்தரராஜன் ஆகியோர் பாராட்டினர். நிகழ்ச்சியில் சங்க உறுப்பினர்கள் சங்க ஜனார்த்தனன், கோதண்டராமன், சரவணன், ரவிசங்கர், உதயன், நடுவர்களாக பங்கேற்ற கோபாலகிருஷ்ணன், லலிதா, விக்னேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தாவரவியல் பூங்கா மற்றும் சுற்றுச்சூழல் சுற்றுலா வளர்ச்சி மேம்பாட்டு தொடர்பான பணிகளுக்கு நடைபெற்ற அடிக்கல் நாட்டு விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் என்பிசிசி இந்தியா லிமிடெட் மூலம் சுமார் 8,30,00,000 ரூபாய் செலவில் புதுச்சேரியில் உள்ள சுதேசமில்லை நகர்ப்புற வனப்பகுதிகளில் தாவரவியல் பூங்கா மற்றும் சுற்றுச்சூழல் சுற்றுலா வளர்ச்சி மேம்பாட்டு தொடர்பான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா தாவரவியல் பூங்காவில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், உப்பிளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தனர். இப்பணியில் நுழைவு வழி, குழந்தைகள் விளையாட்டு பகுதி, மக்கள் நடைபாதை, ரயில் கோட்டகை, புதர்படுகை, நீரூற்றும் கழிப்பறை, இசை நீரூற்று, கண்ணாடி மாளிகை, ரயில் டிக்கெட் கவுண்டர், வாகனம் நிறுத்துமிடம் ஆகியவை மேம்படுத்தப்படும். இவை யாவும் சீர் செய்ய திமுக கழக துணை அமைப்பாளரும் உப்பிளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கென்னடி பல மாதங்களாக சுற்றுலா பயணிகள் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் கோரிக்கை வைத்து வந்தனர். தற்போது வெற்றிகரமாக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியின் கோரிக்கையை ஏற்று சுற்றுலா வளர்ச்சி மேம்பாட்டுத்துறை சார்பாக பணிகள் துவங்குவதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் ஸ்டுடியோ பூட்டை உடைத்து கேமரா, ட்ரோன் உள்ளிட்ட ரூபாய் 8 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் திருடு போன சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி உருளைப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் பேனா. இவர் அதே பகுதியில் ஸ்டுடியோ நடத்தி வருகிறார். நேற்றிரவு ஸ்டுடியோவை போட்டுவிட்டு சென்றவர் இன்று காலை திருக்க வந்தார். அப்போது ஸ்டுடியோவின் கதவின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்தது. உள்ளே சென்று பார்த்த போது கேமரா, ட்ரோன் உள்ளிட்ட 8 லட்சம் மதிப்புள்ள ஸ்டுடியோ பொருட்கள் திருடு போயிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து உருளைப்பேட்டை காவல் நிலையத்தில் பேனோ அளித்த புகாரின் பெயரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மணவேலி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. மணவேலி சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு இடங்களில் ரூபாய் 41 லட்சம் மதிப்பில் சாலை வசதிகள், கழிவுநீர் வாய்க்கால் அமைத்தல் உள்ளிட்ட பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான ஏம்பலம் செல்வம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். அதன்படி பூர்ணாங்குப்பம் கிராமத்தில் உள்ள சுவாமியார் நகர் பகுதியில் 10,50,000 ரூபாய் மதிப்பில் புதிய தார் சாலைகள் அமைக்கும் பணி, பூர்ணாங்குப்பம் வடக்கு வீதியில் 10,50,000 ரூபாய் மதிப்பில் கழிவுநீர் வாய்க்கால் வசதியுடன் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி மற்றும் ஓடைவெளி கிராமத்தில் உள்ள அணு கார்டன் பகுதிக்கு ரூபாய் 20 லட்சம் மதிப்பில் புதிய கழிவுநீர் வாய்க்கால்கள் அமைக்கும் பணி ஆகிய பணிகளுக்கான பூமி பூஜையில் சட்டப்பேரவைத் தலைவர் கலந்து கொண்ட பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர் சரஸ்வதி, ஆகிலன் மற்றும் தொகுதி முக்கிய பிரமுகர்கள், மாநில விவசாய அணி பொதுச் செயலாளர் சக்தி பாலன், தொகுதி தலைவர் ரவிச்சந்திரகுமார், கூட்டுறவு சங்க தலைவர் தட்சிணாமூர்த்தி, முன்னாள் தலைவர் லட்சுமிகாந்தன், கிருஷ்ணமூர்த்தி, ரெட்டியார் கூட்டுறவு சங்க இயக்குனர் சக்திவேல், பூர்ணாங்குப்பம் பகுதி அங்காளம்மன் கோவில் நிர்வாக அதிகாரி பாஸ்கர், புருஷோத்தமன் மற்றும் அப்பகுதி பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஒசூரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி அமைச்சர் சாஜி சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் ஓசூரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் எம்ஜிஆர் சிலை அருகே மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பயனாளிகளுக்கு உதவித்தொகை பெறும் அடையாள அட்டையை வழங்கினார். முன்னதாக ஒசூரி பாஜக தொகுதி தலைவர் சாய் தியாகராஜன், தொகுதி துணைத் தலைவர் ஐயனார் ஆகியோர் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமாருக்கு ஆளுநர் மாலை அணிவித்து வரவேற்பு அளித்தனர். இதனை அடுத்து அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் சிறப்புரையாற்றுகையில் மகளிர் பெருமைகள் குறித்து பேசி சிறப்பித்தனர். இதைத் தொடர்ந்து கணவனை இழந்த விதவைகளுக்கு பென்ஷன் பெறுவதற்கான ஆணையம் மற்றும் பயனாளிகளுக்கு ரேஷன் கார்டுகளை வழங்கி சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் பாஜக பிரமுகர்கள் பழனி, முருகன், கிளை தலைவர்கள் முரளி, குப்புசாமி மற்றும் பாலு, நிர்வாகிகள் சங்கர், சிவா கிளை தலைவர் பாலு முருகன், குப்புசாமி உட்பட ஏராளமான கலந்து கொண்டனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பயனாளிகள் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டதா. விழாவிற்கான ஏற்பாடுகளை பாஜகவினர் சிறப்பாக முறையில் செய்திருந்தனர். லைன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி எம்ஜிஎஃப் ஆரோ சிட்டி சார்பில்
பள்ளி மாணவர்களுக்கு சீருடை வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி லயன்ஸ் கிளப் ஆஃப் MGAF பாண்டிச்சேரி ஆரோ சிட்டி சார்பில் ஏழை மாணவர்களுக்கு சீருடை வழங்கும் விழா புதுச்சேரி உப்பிடம் தொகுதியில் உள்ள வானகப்பேட்டை தாவிதப்பேட்டையில் உள்ள காமராஜ் அரசு நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்றது. விழாவிற்கு லைன் சங்க தலைவர் லைன் சீனிவாசன் தலைமை தாங்கினார். கல்வித்துறை மகளிர் பிரிவு இணை இயக்குநர் சிவராமன் ரெட்டி முன்னிலை வகித்தார். பள்ளி ஆசிரியர் ஆனந்தராஜ் வரவேற்று பேசினார். விழாவில் பள்ளி மாணவர்களுக்கு சீருடையை புதுச்சேரி பிரபல தொழிலதிபர் எலக்ட்ரோ பாயிண்ட் சர்வீஸ் உரிமையாளர் லைன் ராமலிங்கம் வழங்கினார். விழாவில் லைன் சங்க நிர்வாகிகள் லைன் மாதவராஜ், லைன் குப்பன், லைன் புஷ்பராஜ், லைன் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் வாழ்த்து பேசினர். மேலும் சிறப்புரையாக லைன் சங்க நிர்வாகிகள் சிவபிரகாசம், லைன் தங்கராஜ், லைன் பால்ராஜ், லைன் அழகரசன், லைன் மனோஜ்குமார், லைன் முரளி மற்றும் அனந்தராஜ், செல்வ கணபதி, கணலட்சுமி ஆகியோர் பேசினர். முடிவில் பள்ளி பொறுப்பாளர் வசந்தா நன்றி கூறினார். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.